ஒரு வருஷம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடி பார்க்குறோம். ஏன் இதை நம்ம மறுபடியும் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மனித கடத்தல். சரிங்களா? மனித கடத்தல் வந்து இன்னைக்கு பரவலாக சர்வதேச அளவில் இது வந்து நடந்துட்டு இருக்கு. சர்வதேசம்னா நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த மனித கடத்தல் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. இப்போ 2017 பார்த்தீங்கன்னா 8000 கேஸுகள் 370 செக்ஷன் 370னா மனித கடத்தலுக்கு, அதாவது இப்போ ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ கடத்துறாங்கன்னா அதுக்காக போடக்கூடிய செக்ஷன், அந்த பிரிவு பேர் தான் 370 செக்ஷன். அது இப்போ அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா வெகுவாக 2465 கேஸாக வந்து குறைஞ்சிருக்கு. பட் குறைஞ்சாலும் இன்னும் பரவலா நிறைய இடங்கள்ல இந்த மனித கடத்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த கடத்தல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. கடத்தல் இது அப்படின்னா என்ன? நீங்க இதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கடத்தல், மனித கடத்தல் அப்படின்னா என்ன சொல்லுங்க. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. குழந்தைங்கள கடத்திட்டு போறாங்க. சரி. அப்புறம் பெண்களை கடத்துறாங்க. பெண்களை கடத்தி வறுமைக்காக கடத்துறாங்க. அப்புறம் பேக் டச் பண்றாங்க. அதாவது சின்ன குழந்தைகளை வந்து பாலியல் சுரண்டல்ல அவங்க பண்றாங்க. நிறைய அது குறித்து நிறைய இதுவும் வந்துட்டு இருக்கு. நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் நிறைய வருது. சரி, கடத்தல் என்றது என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷனையோ ஒரு குழந்தையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள கடத்திட்டு போறது தான் கடத்தல். அது மனிதனை கடத்துறது. இப்போ நார்மலா நம்ம இந்த ரேஷன் கடையில அரிசி கடத்துறாங்க, இல்ல வேற என்னெல்லாம் கடத்துறாங்க? மனிதன் தவிர்த்து வேற என்னெல்லாம் கடத்துறாங்க? போதைப் பொருள் கடத்துறாங்க. அப்புறம் புரியல. ஆமா ஆமா, கரெக்ட். வேற அவங்க சொல்றாங்க. சத்தமா சொல்லுங்க. உடல் உறுப்புகள்லாம் கடத்துறாங்க. ஆமா, சரி சரி. விபச்சாரத்துக்கு அவங்கள ஈடுபடுத்துறாங்க. உண்மைதான். இப்ப அதாவது பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவு அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் சில விஷயங்கள் அது தெரிஞ்சுதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா அதுக்காக நிறைய பிலிம்ல நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம உலக அளவுல பாத்தீங்கன்னா அணு ஆயுதம், போதைப் பொருள், இந்த இரண்டு கடத்தலுக்கு அப்புறம் அதிகமா, அதாவது கிட்டத்தட்ட 150 பில்லியன் டாலர் கிட்ட, அமெரிக்கன் டாலர்ல 150 பில்லியன் டாலருக்கு மேல நல்ல வருமானம் வரக்கூடிய தொழில் இந்த மனித கடத்தல். இதுக்கப்புறம் அணு ஆயுதம் மற்றும் போதைப் பொருள், அணு ஆயுதங்களை கடத்துறாங்க, போதைப் பொருட்களை கடத்துறாங்க. இது ரெண்டுக்கு அப்புறமா மிக அதிகமான வருமானம் வரக்கூடிய தொழிலா எது இருக்கு? மனித கடத்தல். சரிங்களா? அதனாலதான் இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். உலக அளவில் இங்க இருந்து இப்ப நம்ம ஏசியன் கண்ட்ரில மிக அதிகமா வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்கும். இப்ப இங்க பாம்பேல ஒரு ஆள் இருப்பான், அங்க சென்னையில ஒரு ஆள் இருப்பாங்க, கல்கத்தால ஒரு ஆள் இருப்பாங்க. இங்க சென்னையில ஒரு பொண்ணை கடத்தினா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஒரு ஆள் லிங்க் வச்சிருப்பாங்க, அங்க அவன் நின்றுட்டு இருப்பான். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் நிக்கிறேன், அங்க கூட்டுவாங்கன்னு. அங்க இருந்து அது மாதிரி ஒரு செயின் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் செயல்படுறாங்க. இதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப லாபகரமான தொழிலா இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மனித கடத்தல் வந்து நம்மளுடைய மாநிலங்களுக்குள்ளதான் மிக அதிகமா நடக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கல்கத்தாக்கோ இல்ல பாம்பேக்கோ இல்ல ஆந்திராக்கோ கேரளாக்கோ அந்த மாதிரி நம்ம இந்திய மாநிலங்களுக்குள்ளே தான் மிக அதிகமா நடக்குது. அதாவது ரொம்ப வெளிநாட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி போறது கிடையாது, நம்ம இந்திய மாநிலங்களுக்குள்ளேயே இந்த கடத்தல் நடக்குது. சரி, இப்ப இந்த கடத்தல்ல நம்ம வந்து ரெண்டு இதுவா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சிறுவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள். சிறுவர்களை என்னென்ன காரணத்துக்காக கடத்துறாங்க? வெரி குட், கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. வீட்டு வேலைக்காக. ரைட், கரெக்ட். அவருக்கு சாம கரெக்டா சொல்லிட்டாரு. அவங்கள குழந்தைகளை என்ன பண்றாங்க, கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க.
நீங்க நிறைய நம்ம பஸ் ஸ்டாப்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை ஒரு 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 மாசம் 2 மாசம் குழந்தை அப்படியே சோர்வா படுத்துட்டே இருக்கும். அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய நீங்க பார்த்துருக்கலாம். அது அவங்க சொந்த குழந்தை இல்லாம இருக்கலாம், இல்ல சொந்த குழந்தையாவும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது அந்த குழந்தை பாலுக்கோ எதுக்கோ அழுகுதுன்னு என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்துருவாங்க. மாத்திரையோ ஏதோ ஒன்று, ஒரு டானிக் ஏதோ ஊற்றிட்டு அது என்ன ஆகிடும், நல்லா தூங்கிடும். அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, வெயிலையோ எதுவுமே தெரியாது. அது மாடுன்னு பட்டுட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை வச்சு சுற்றி பிச்சை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொத்தடிமைகளாக இப்போ குழந்தைகளை என்ன பண்ணலாம், எவ்வளோ வேலைனாலும் செய்ய வைக்கலாம் இல்லையா. இப்போ குறிப்பிட்டு இப்போ மற்ற இப்போ நம்மளாம் இப்போ வேலைக்கு போகிறோன்னா என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸ் டைம்னா ஆஃபீஸ் டைம் தான் செய்வோம். 10 to 6 தான் என்னோட டைம், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது டைம் ஆயிடுச்சா 5:30 ஆயிடுச்சா தூக்கி போட்டு வந்துட்டே இருப்போம் இல்லையா. இப்போ நானும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்காக எல்லா ஆஃபீஸ்லும் அப்படி சொல்ல வரல. நாங்களாம் இருந்தது, ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சமூக பணியில் இருந்ததுனால நமக்கு அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் டைம்னா ஆஃபீஸ் டைம் அப்படியெல்லாம் கிடையாது. நாங்களாம் வந்து 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிராஃபிக்கிங் ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு அந்த பெண் குழந்தைகளுக்காக நான் கேஸ்க்காக நான் போய் ஆஜராவேன் அந்த கோர்ட்டில். சைதாப்பேட்டை கோர்ட்டாக ஒரு நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டு போவேன், ஒரு நாளைக்கு காஞ்சிபுரம் கோர்ட்டு, ஒரு நாளைக்கு திருவள்ளூர் கோர்ட்டு. ஒவ்வொரு கோர்ட்டும் ஒரு நாள் அவங்களுக்கு அந்த இது ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் சில நாள் 9 மணியெல்லாம் கூட ஆகும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்குற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் அதை வாங்கிட்டு வருவோம். ஸோ அதனால நமக்கு அந்த டைம் வந்து நம்ம ஏன்னா அது வேலை முடியணுன்றது நமக்கு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நிறைய ஆஃபீஸ்னும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்னா அந்த டைம் தான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க கிட்ட அப்படி சொல்லுங்களா, குழந்தைகள் எதிர்த்து பேசாதீங்க இல்லையா. இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், நீ எவ்வளோ வேலைனாலும் என்ன பண்ணலாம், அந்த குழந்தைங்கள வாங்கிக்கலாம், அவங்கள அடிக்கலாம், அவங்கள வந்து நீ வந்து இல்லை கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இல்லை அவங்கள அடித்து வேலை வாங்குவாங்க, அவங்களுக்கு சரியாக சாப்பாடு போடுவாங்க. அதை எதிர்த்து பேசக்கூடிய திறமை அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அடிமைகளாக சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர்களை அவங்க கடத்துறாங்க. வேற என்ன காரணத்துக்காக குழந்தைகளை கடத்துவாங்க, ஆர்கன்ஸ். வெரி குட். இப்போ அந்த குழந்தைகளுடைய உடல் உறுப்புகளை என்ன பண்ணுவாங்க, திருடி அதை வந்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யறதுக்காக அந்த குழந்தைகளை கடத்துருவாங்க. ஏதோ ஒரு சாக்லேட், வாப்பா சாக்லேட் வாங்கி தரீங்க, வா அந்த கடையில் சாக்லேட் இருக்கும், உனக்கு என்ன வேணும், இந்த பலூன் வாங்கி தரேன், இந்த கேம் பாரு, இப்படி ஏதாவது அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்லி அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள மயக்கடையை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகளை திருடுவாங்க. இப்போ இந்த சரகசின்னு ஒரு சமந்தாது கூட ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா, இந்த செயற்கை முறையில் கருத்தரிப்பு பண்ணுறது இல்லைங்களா. அந்த படத்தில் என்னென்னா அந்த காசுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குழந்தைய அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட குழந்தைய சுமப்பாங்க. ஆனால் கடைசியில் அது என்ன ஆகும்னா, அது ஏதோ ஒரு சில ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்காக அந்த க்ரீம் முகத்தில் போடுற க்ரீம் தயாரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய அதுக்குன்னா ஒரு டீம் ஒரு 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து அந்த அவங்க வந்து செயற்கை முறையில் அவங்க கருத்தரித்து அதுக்காக பண்ணுவாங்க. கடைசியில் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம், நிறைய பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. படம் பேர் என்னது, சரகசி முறையில், அதாவது செயற்கை மாற்று சிகிச்சை முறையில் குழந்தை. என்னப்பா, வெரி குட் யசோதா, சாங் கைத்தட்டு, வெரி குட். இல்லை இது மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி வந்து நம்ம படம் நிறைய பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சில படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ப தெரியும், இப்படியுமே நடக்குதா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அது சொல்ல வர்றது. சரிங்களா. இது மாதிரி உடல் உறுப்புகளுக்காக அதை வந்து அதை திருடி அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதில் பணம் பண்ணணுன்றதுக்காக குழந்தைகளை கடத்துறாங்க. வேற என்ன காரணம், நீங்களே நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. வெரி குட். வேற என்னப்பா, தீவிரவாதியா மாத்துறதுக்கா, சரி அது ஒரு ரீசனா வச்சுக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் குறைவான இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்ம மனித கடத்தல்னும் போது அது தீவிரவாதின்றது நரபலிக்கு. வெரி குட். அவங்க சொல்ற மாதிரி நரபலி கூட என்ன பண்றாங்க, குழந்தைகளை கடத்தி அவங்களுடைய மந்திரவாதி சொன்னாரு. இப்ப இன்னைக்குமே இந்த சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா. வேற என்ன விஷயங்களுக்காக, தொழில் ரீதியா. ஆமா. அதுக்கப்புறம் ஆபாச படங்கள். இப்ப சின்ன பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அவங்கள வந்து என்ன பண்றாங்க, ஆபாச படங்கள் தயாரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகளை கடத்துறாங்க. வேற என்ன காரணங்கள், தத்து எடுக்கிறது. அது கேள்விப்பட்டிருப்பீங்களா. இப்ப தத்து எடுப்பாங்கல்ல, குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தத்து எடுத்துட்டு அவங்க இங்க ஃபார்மாலிட்டிஸ், நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இல்லை, அப்போ என்ஜிஓல ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு நாங்கள் பார்த்துக்கிறோங்க, நாங்கள் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து போனப்போ அவங்க பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க,
அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்குமே பழங்குடி இன மக்களா இருக்கட்டும், இல்ல ரொம்ப ஒரு கிராமப்புற மக்கள் என்ன போனீங்கன்னா இன்னைக்கும் வறுமை இருக்கு. அந்த வறுமை காரணமா என்ன பண்றாங்க, 200 300 என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைய வித்துடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க இவங்க, சரி ஒரு ஃபாரினர் கூட்டு போறாரு, அப்பா நம்ம குழந்தை இனிமே வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த குழந்தை நல்லா படிச்சு, உண்மையிலேயே நல்லா இருக்க பிள்ளைங்களும் இருக்கு, நம்ம எல்லாருமே சொல்ல வரல, பட் இதுவும் ஒரு காரணம்ன்றதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். அப்ப அந்த குழந்தைய அங்க கூட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க படிக்கிறாங்களா, அதை போய் யாரும் அதுக்கப்புறம் யாரும் பின்னாடி போய் என்ன பண்றது இல்ல, ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப அந்த பெற்றோர்களுக்கே தெரியாது அவங்க எந்த ஊர்ல எந்த நாட்டுல எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க அந்த பணம் கொடுத்ததோட அவங்களுடைய தொடர்பு முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டு போய் அவங்க தவறான விதத்துல ஆபாச படம் எடுக்கலாம், இல்ல உறுப்புகளை இது பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைகளை நாளுக்கு நாள் இந்த மாதிரி காரணங்களுக்காக கடத்திட்டு போறாங்க. பெண்களை கடத்தி எதுக்காக கடத்துறாங்க? பெண்கள் புரியல, பேச மாட்டாங்களா? விபச்சாரம் அப்படிங்களா? அது என்ன சொல்லுங்கம்மா, அதுக்குள்ள கொஞ்சம் எந்திரிச்சு. அம்மா நீங்க தான் இல்ல அது அம்மா ஏதோ ஒரு குழந்தைய வளர்க்குறாங்களே, அந்த குழந்தை ஓடி வந்துருச்சுங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல? அதான், அதாவது இப்ப வீட்டுல திட்டுறாங்கன்னு குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்க ஒரு 7 8 கோச்சின்னு அதுக்கு மாட்டி ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்துடுதுங்க. அப்போ இந்த மாதிரி சரியான நபர்கிட்ட சேர்ந்தா ஓகே, இதே தவறானவர்கிட்ட சேர்ந்தா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, இல்லையா? வித்துடுவாங்க, என்ன வேணா அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. சரியானவங்கிட்ட சேர்ந்தா ஓகே, தவறானவங்கிட்ட சேரும். ஆனா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் குழந்தைகள் இந்த மாதிரி கோச்சிட்டு ஒரு தெரியாம ஓடி வர பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டே அதை கண்ணோக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இப்போ பெண்களை ஏன் அவங்க குறி வச்சு தாக்குறாங்க அப்படிங்கும்போது, பெண்ணை என்ன பண்ணுது, நம்ம நாட்டில் என்ன இல்லை, ஒரு சமத்துவம் இல்லை, இல்லையா? ஒரு பெண் என்ன மாதிரி பாக்குறாங்க, அவங்க ஒரு பொருளா தான் பாவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, ஆனா அதையே கல்யாணம் பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணும் போது அது ஒரு சுமையா பாக்குறாங்க. அது ஒரு பக்கமும் நடக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க அந்த ஒரு பெண்ணுனாலே ஒரு பொருளா அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்கள என்ன பண்றாங்க, அந்த பாலியல் இதுல இருந்து அவங்கள என்ன பண்றாங்க, அந்த ஒரு பாலியல் பிசினஸ்க்காக அவங்கள விபச்சாரத்துல அவங்கள ஈடுபடுத்தி அதன் மூலம் அவங்க தயாரிக்கிறாங்க. இல்ல அவங்கள கடத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு வித்து அவங்கள இந்த மாதிரி இதன் மூலயமா அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி, இது ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன ஸ்கிட் பார்க்கலாம், அதுல உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, வரமாட்டேங்குது. வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்குதுன்னு தான் பேரு, ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிட்டு நானே சாப்பாடு கட்டி டிஃபன் பாக்ஸ் கூட பேக்லயே வச்சு கொடுக்கணும். காலேஜுக்கு போலியாமா நீ? சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டியா? காலேஜுக்கு போனோமா, ஒழுங்கா வந்தோமா, நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரணும், சரியா? சரிம்மா சரிம்மா போறேன். ஹலோ ஹலோ ஹலோ, எங்கம்மா இருக்கற? இவ்வளவு நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு, வரேன்னு சொன்னேன், ஆளே எங்க இருக்கற? சந்தோ பக்கத்துல. ஆமா. அப்புறம் எப்படி இருக்கற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வீட்டுல சமாளிக்கவே முடியல சார். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க, மாப்பிள்ளை வேற என்ன பண்றது? ஆமா, மாப்பிள்ளை பாத்துறேன்னு சொல்றாங்க. நம்ம எப்படின்னா எதனா பண்ணி முடிக்கணும் சார். எங்க வீட்டுல அதே பிரச்சனை தான், நம்மள வாழ விட மாட்டாங்க. ஆமா சார். ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஓடிடலாம். நல்லா முருகர் கோயில் எங்கன்னா இருக்கும், சரி, இல்ல பெசன் நகர் மாதாமா கோயில் இருக்கும், உள்ள பண்ண விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்மளே ஒரு 10 ரூபாய் கையில் ஒண்ணு வாங்கி கட்டி நம்ம லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாருனாலும் நம்மளுக்கு ஆதரவு தரத்துக்கு யாருன்னா இருப்பாங்க. சரியா? சரியா, நம்ம போய் போலாம், போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு வா. என்ன இந்த பசங்க டெய்லி 2 3 பாட்டிங்களை கூட்டு வருவானுங்க, ஒருத்தனையும் காணாம. வர வர இந்த தொழிலே ரொம்ப மந்தமா போயினுக்குது. எல்லாம் பொண்ணுங்களும் உஷாராகுதுங்க போல. ஹலோ, நல்ல மாரி கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எங்க போறது? தெரிஞ்ச ஒரு ஆண்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு கடைக்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க.
எங்க ஒருத்திக்கானே? ஏய், தண்ணி எத்தனை வாடி கொஞ்சம். நீ இங்கே இரு, நான் போய் ஆண்டி கிட்ட போய் பேசிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாசம் போனா போய் பார்த்துட்டு பேசிட்டு நான் வரேன். அது வரைக்கும் இங்கே இரு, நான் வந்து இட்டுன்னு போறேன். சரியா? கை நான் பூ பறிக்குதா? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வச்சுக்கீங்க. வணக்கம்க்கா. பாப்பா பாப்பா டீக்கிறக்கா ஆளே காணோம். என்னக்கா பண்றீங்க? நீங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க வந்தா தானே எங்க தொழில் நல்லா ஓஹோன்னு போவேன். என்னப்பா நீ வேறக்கா, பொண்ணுங்க எல்லாம் உஷாராக்குது, மாட்டவே மாட்டுங்க. இப்பெல்லாம் பயங்கர உஷாராக்குதுங்க எல்லாம். அப்படியா சொல்ற? ஆமா, நம்மளுக்கே கொடுக்குதுங்க. நீ கேட்டுதா? வேறப்பா சும்மா அழகி பேசி நீதான் உலகத்துல அழகு, உலக அழகி, இந்த அழகி அந்த அழகி, நான் உன்னை இப்படி பாத்துப்பேன், ராணி மாதிரி பாத்துப்பேன் சொல்றது. அப்படி சொல்லி உன் திறமைய காட்டணும் சாமி. அப்புறம் பெண்ண கூட்டணும் வந்துட்டியா? நிஜமா? அப்படியா? பாக்குறதுக்கே வந்துக்கிறேன் இப்ப நானு. சூப்பர்டா சூப்பர்டா சாம். உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும். இந்த அவார்ட்லாம் வேணாம், அமௌண்ட் எவ்வளவு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அமௌண்ட் சரி, நீ முத வயசு சொல்லு, நான் அமௌண்ட் சொல்றேன். எல்லாம் மஜா வயசு. மச்சான் வயசா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்க்கா? 19 வயசு தான் ஆகுது. 19 தானே? சூப்பர்டா. அப்பனா உனக்கு பெரிய அமௌண்ட் தான்டா. நல்லா என்ஜாய் பண்ணுடா. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க எனக்கு. ஏய், உனக்கு இல்லாதடா, உனக்கு இல்லாத என்ன இருக்கு? அக்கா எப்பவுமே உனக்கு நான் செய்வேன். கண்டிப்பா கண்டிப்பா, இது போதாங்க. ஏய் ஜெயா, அங்க உள்ள பர்ஸ் பாரு, எத்தனை வாடி? 2 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு என்ஜாய் பண்ணு. சரியா? போ போ சீக்கிரம். இது மாதிரி அடிக்கடி வரணும் அக்காவை பார்க்க. சரியா? பார்ட்டி வெளியே தான் இருக்குது. கூட்டணும் பாத்துக்கலாம். கரெக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்டில வரேன். பாத்துக்கலாம் பாப்பா. சீக்கிரமா வரானா பாரு. மாசம் ஆண்டி கிட்ட பேசிட்டேன். நம்மளுக்கு ரொம்ப அடைக்கலம் கொடுப்பாங்க, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம இங்கேயே இருக்கலாம் கொஞ்ச நாள். புரியுதா? வா போலாம். நல்லா உங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ணு. வா போலாம். வா வா வா. பாப்பா பாப்பா. இவங்க தான்க்கா சொன்னேன்க்கா. இந்த பாப்பா தானா? என்ன வயசுமா ஆகுது? 19 வயசு தானே. நல்லா சிரிச்சு அழகா இருக்குப்பா. கருப்பா இருந்தா கூட நல்ல கலையா இருக்குப்பா. சூப்பர் சாம். சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஆண்டி பாத்துப்பாங்க. உங்க ஆண்டி மாதிரி நினைச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ போமா, உள்ள போயிட்டு சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு வா. கொண்டு போங்க அந்த பாப்பாவை. நல்ல சாப்பாடு போட்டு நல்லா கூட்டிட்டு வாங்க தெம்பா. எங்க வந்தீங்களா? வாங்கடி. எங்கடி இருக்கீங்க? திமுறா பேசுதா? உங்களுக்கு திருப்பி பேச தெரியாதா? 2 போட்டு கூட்டிட்டு வாங்க. அத தடி மாடுங்க 2 பேர் இருக்கிறானே, அவங்கள போட்டு கூட்டின்னு வாங்க. ஏய் வா வா சீக்கிரம். என்ன இங்க வா, கூட்டி வச்சு பார்க்கலாமா? சூடு வச்சு விடு. அப்பதான் அதுக்கு கை கால அடங்கி வர்றோம் கம்முன்னு. இங்க வா 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 வா. இங்க வா. சரி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. இங்க பாரு, என்ன ஒண்ணும் முடியலையா உனக்கு? இங்க பாரு, நீ இங்க எங்க வந்திருக்கன்னு நினைச்சா? நல்லா சாப்பிட்டு உன்னை சொகுசா இங்க தூங்க வைப்பாங்கன்னு பாத்தீங்களா? அவன் வந்தான்ல, அவன் பேரு என்ன? உன் நம்பர் பேரு சாமா. அவன ஒரு சோம்பேறி மாதிரி இருக்கிறான். அவனுக்கு சாமா. அவன் உன்னை இங்க வித்துடு போட்டா தெரியுமா உனக்கு? 2 லட்சத்துக்கு. இனிமே உன் வாழ்க்கை அவ்வளவுதான். சரியா? போய் ஒழுங்காங்க உள்ள இருக்க அக்கா அங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு கஸ்டமர் இப்ப வருவாங்க. ரெடியா இருக்கிறோம். போ போ உள்ள போ போல. ரெடி பண்ணிக்கிடி அவளுங்கள. அப்பா, இந்த மாசம் நல்ல வியாபாரம். நல்ல ஒரு பணக்காரனா வந்துக்கிறான். 5 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் இங்க தொழில் பண்ணிட்டு இத பாம்பேக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம தொழில் அமோகமா நடக்கும். சூப்பரா. நன்றி, வணக்கம். ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் இது நாங்கள் உடனடியாக பண்ணோம். சரிங்களா? ஏதாவது தவறு இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கிட்டு மூலமே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பெண் குழந்தைகள், அதாவது காதல் என்ற பெயர்லையே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண் பிள்ளைங்க என்ன பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம சமூகத்தில் இன்றைக்கும் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பொள்ளாச்சி விஷயங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பெண் குழந்தைகள் என்ன பண்ணுதுங்க, இந்த காதல் என்ற பெயரில் ஆண்களை நம்பி அவங்க வந்து வீட்டை விட்டு வர அளவுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு
பெத்தவங்களை நம்பாம என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு வீட்டை விட்டு வெளியேறி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க அந்த பொள்ளாச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி அவ்வளோ பெண் பிள்ளைகள் வந்து அதில் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க இல்லையா. அவங்கள வந்து பாலியல் ரீதியாக இது பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் அதை பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீ இது வரலன்னா நான் நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொடர்ந்து வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அந்த தொழிலை தொடர்ந்து அவங்கள ஈடுபடுத்திட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய சமூகத்தில் நிறைய திரைப்படங்கள் கூட வந்துருக்கு. இந்த மகாநதி கமல்ஹாசன் திரைப்படம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா. அதில் வந்து என்ன ஆகுது, ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பா அவர் கமல் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அப்போ அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணோம், அவர் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவர், வேலைக்காகவா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், ஏதோ பிகாம ஏதோ படிச்சிருக்கோம் சார், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாலியத்தை கடைசி சீனில் ஒரு கல்கத்தாவில் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் அந்த தன்னுடைய குழந்தைய அவர் பார்ப்பார். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிளுக்காக தான் நிறைய திரைப்படங்கள் இது மாதிரி வருது. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, பெண்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏமாற்றி காதல் என்ற பேரில் இல்லை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேரில் இவங்களை என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் அவங்கள தவறான இதுக்கு அவங்கள வழிபடுத்திட்டு அவங்கள கடத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறி மாறி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சென்னையிலேருந்து இப்போ மெயினான இடங்கள் இருக்குல்ல, இப்போ சென்னை, அதுக்கப்புறம் பாம்பே, கல்கத்தா, முக்கியமான நகரங்களில் என்ன பண்ணுவாங்க, இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிங்கன்னா அங்கே இதுக்குன்னே புரோக்கர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பசங்க அழுதுட்டு வருது, இல்லை கோச்சிட்டு வருங்க, இதை சண்டை போட்டுட்டு வருங்க, இது மாதிரி ஆளுங்களை சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஆள் யாருன்னு வந்தால் நான் அடைக்கலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வாமா நீ ஏமா அழுகுற, அவங்க அம்மா இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போனேன், அட்ரஸ் கொடு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து தவறான செயல்கள் அவங்கள ஈடுபடுத்துகிறாங்க. இது மாதிரி கடத்தல்களை தான் இருக்குது. சரி, இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு. நீங்கள் உங்களால் இப்போ நம்ம மக்களாகிய நாம் இந்த இந்த கடத்தலை, இந்த குழந்தைகள் மீதான வன்முறைகள் இல்லைன்னா வந்து இந்த கடத்தலை எப்படி நம்மளால் தடுக்க முடியும், எப்படி தடுக்க முடியும்? நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி தடுக்க முடியும், இல்லை நம்ம ஏன் அதை செய்யணும், நம்ம எப்படி தடுக்க முடியும் சொல்லுங்க. அந்த பொண்ணு அழுவும்போது கண்ணை தொடச்சி மட்டும் விட்டா போதும். கண்டிப்பா அதுதான். இப்போ அந்த மாதிரி குழந்தைகளையோ இப்போ நம்ம இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ் ஸ்டாப்பு இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு அழுதுட்டு தனியா நிக்கிற பிள்ளைங்களோ, சின்ன பிள்ளைங்களோ, இல்லை பெண்களோ யாரா இருந்தாலுமே என்ன பண்ணணும், அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இல்லாட்டினா இப்போ உங்களை மாதிரி இருக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நிறைய இந்த பெண்கள் குழந்தைகளுக்காக செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கிட்ட நம்ம அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தகுந்த ஆலோசனைகள் சொல்லி அவங்கள எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கடத்தல்கள். அதனால வந்து இப்போ நம்ம வந்து நீங்களாம் ஒரு பியர் எஜுகேட்டர் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், தொடர்ந்து இது மாதிரி மக்கள்கிட்ட இருந்தோ இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றி அவங்கள நல்வழிக்கு கொண்டு போக முடியும். இப்போ நிறைய கேஸ் சொல்லலாம். இப்போ நான் வந்து எம்சிசிஎஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே வந்து இது மாதிரி கடத்தல் பிரிவுன்னு தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆன்டி விஜிலன்ஸ் ஸ்குவாடுன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹோட்டல்ஸ், லாட்ஜ், அவங்களுக்கு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளைங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து மயிலாப்பூரில் அரசினர் மகளிர் காப்பகம் அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை போட்டுருவாங்க. அதாவது அபோவ் 18, 18 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளை இங்கே அரசினர் கூர்நோக்கு இல்லை, ஜுவனைல் ஹோம் இருக்குல்ல, அபிராமி தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும், ஒட்டியே இருக்கும், அந்த ஹோமில் அவங்கள போடுவாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்களை அரசினர் மகளிர் காப்பகத்தில் போடுவாங்க. அவங்களுக்கு கேஸ் நடக்கும். இதில் அந்த மாதிரி இப்போ நேரடியாக நான் உள்ளே போயிட்டு நான் அவங்கள பார்க்கும்பொழுது அவங்க நான் சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றி தான் இருந்திருப்பாங்க. அதாவது மெயினாக இவங்கள ஒரு குக்கிராமத்தில் இருப்பாங்க. வீட்டுக்கு நீ ஏமா இங்கே வந்த, எப்படி மாட்டினேன் அப்படின்னு அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒருத்தருக்கும் எங்கள் தெருவில் வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை ஆயிடுச்சு, அதனால கேஸில் எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, அவரை வெளியே எடுக்கணும்னு தான் நான் வந்து இந்த தொழிலுக்கே வந்தேன். சில பேர் சொல்லி வருவாங்க, சொல்லியே கூப்பிட்டு வருவாங்க, இந்த தொழில் தான் நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே சென்னைக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, இல்லை இல்லை உனக்கு அங்கே நல்ல வேலை நான் வாங்கி தரேன்
இல்லை ஒரு பார்லரில் பியூட்டி பார்லரில் வேலை, நான் உனக்கு வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இவங்க இப்படி இந்த போலீஸ்கிட்ட மாட்டும்போது என்ன பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான் எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதனால் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். தேவையற்ற கர்ப்பம், திடீர்னு அவங்க ஏதோ கர்ப்பம் தரிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு யார் அப்பானே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய சட்டப்படி வந்து அந்த குழந்தைய அபார்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஹோமில் இருக்கிற பிள்ளைங்களை கேஸில் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ரன்ஸ் ஆனோடனே மெடிக்கல் செக். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட்கிட்ட நிறுத்திட்டு அவங்கள வந்து அதாவது இது ஜெயில் இல்லாமல் ஆக்சுவலாக இது ஹோம். ஏன்னா இவங்க விக்டிம், இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க. அதுக்காக இவங்களை வந்து இங்கே இப்போ ஹோமில் வைப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான், புரியுதுங்களா? ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால அவங்கள அந்த இடத்துல போடுவாங்க. அப்போ இருக்கும் பொழுது அவங்களுக்கு செக்அப் பண்ணும்போது திடீர்னு பசங்க திடீர்னு கன்சீவாக இருப்பாங்க, மாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ரூல் பிரகாரம், கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் அந்த குழந்தைகளை அபார்ஷனும் பண்ணக்கூடாது. அப்போ அந்த குழந்தையோடைய அந்த குழந்தைங்களுடைய அதுங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களா தான் இருக்குங்க. இப்போ கல்கத்தா, மும்பை ஸ்டேட் வைஸாக வச்சுருப்பாங்க. சென்னை பசங்க, ஆந்திரா பசங்க, கேரளா, கல்கத்தா, மும்பை, ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமில் சென்னை பசங்களாம், ஒரு ரூமில் வந்து கல்கத்தா பசங்க, ஒரு ரூமில் கேரளா பசங்க, அந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக தான் வச்சுருப்பாங்க, ஆந்திரா பசங்க அப்படின்னு. அப்போ இது மாதிரி இருக்கும். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஆகும், அவங்க அங்கே தான் இருக்கணும். அப்படியே கர்ப்பம் தெரிச்சாலும் அந்த குழந்தைய அவங்க பெற்று எடுக்கணும். அதுக்கு அப்பா யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இதனால ஹெச்ஐவி எய்ட்ஸ் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது, அந்த பொண்ணு இங்கே மாட்டும்பொழுது அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, செக்அப் பண்ணும்பொழுது அவளுக்கு ஆக்சுவலாக அந்த நேரம் விண்டோ பீரியடுனா இந்த ஹெச்ஐவி கிருமி வந்தாலும் அந்த தொற்றுள்ள நபரோடு அவங்க உடலுறவு கொள்ளும் பொழுது ஒரு 3 மாதம் வந்து வெளியில் அந்த கிருமி தெரியாது. அந்த மாதிரி டைமில் தான் அந்த பொண்ணு வந்தா. ஆனால் அவள் வந்து யாரோ ஆளை வச்சு, ஒரு நல்ல வக்கீல் வச்சு 2 மாதத்துலேயே அவள் மறுபடியும் ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டா, ஊருக்கு போயிட்டான். ஊருனா இங்கே தான் இந்த வேதாரண்யமோ என்னமோ அந்த ஊர் போயிட்ட பிறகு நான் மறுவாரம் அந்த ஹோம் போகும்போது அப்போது அங்கே வார்டன் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி அந்த பொண்ணு சாந்தி, அந்த பொண்ணு எங்கம்மா அமுச்சிட்டிங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இல்லைம்மா, அந்த பொண்ணுக்கு இப்போ தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கு, எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க. ஆனால் அவளுடைய ஃபோன் நம்பரோட தொடர்பு எதுவுமே கிடையாது, அவள் போனதோட தொடர்பு கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய அவளுக்கு தெரியவும் இல்லை. அப்படி தெரிஞ்சாலும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் இதை சொல்ல. இது மாதிரி நிறைய கேஸ் சொல்லலாம். நிறைய பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி தான் தேவையற்ற கர்ப்பமாக இருக்கும், அவங்களுக்கு பாஷை தெரியாது. ஒரு வாட்டி வந்து ஒரு மைசூருக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள். அதாவது எங்கள் ஹோமில் இருந்து நாங்கள் எடுத்து எங்கள் ஹோமில் வச்சு எங்கள் மாமா இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சிங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரியாது, அவங்க என்ன அட்ரஸ் சொல்கிறாங்களோ அதை தான் நம்மளும் நம்புகிறோம். எங்கள் மாமா அட்ரஸ் இருக்கு, நீங்கள் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போயிடுவார், எங்கள் மாமா வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹிந்திக்கார பொண்ணு, ஹிந்தியில் அப்போ இன்னொருத்தவங்க ஹிந்தி பேசுகிறவங்கள வர வச்சு அட்ரஸ்லாம் வாங்கி நாங்கள் மைசூருக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு 4 பேர் நாங்கள் போகிறோம் மைசூருக்கு. அந்த பொண்ணை விடலான்னு போனால், ஆனால் அது மாமா வீடு மாதிரி தெரியல. அந்த வீட்டினுடைய அமைப்பு பார்க்கும்போது அந்த மாமா வீடு மாதிரி தெரியல. அங்கே போனால் அவளை மாதிரியே வயசில், ஆக்சுவலாக அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 7 மந்த் ப்ரெக்னெண்ட். அந்த பொண்ணு 7 மாசமா இருக்கா. அது அவளுக்கு யாரும் தெரியலையா, இல்லை இந்த புரோக்கரோட ஆக்சுவலாக அது புரோக்கர் வீடு தான் அது. அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல, யாருமே வரல. அங்கே போனால் இவளை மாதிரி இவ வயசில் இருக்க பசங்க தான் இருக்காங்க. நாங்கள் போய் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 6 மணி ஆனோன்னா உள்ளவே ஒரு 4-5 ரூம் இருக்கு. போய் கடை எல்லாம் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு அந்த சூழ்நிலையை பார்க்கும்போதே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது வந்து இவ சொன்ன அட்ரஸ் இல்லையே, இது ஏதோ புரோக்கர் வீடு மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம அது மாதிரி போகும்போது நமக்குமே அங்கே பாதுகாப்பு இல்லை. நம்மளும் ஒரு லேடிஸ் 2 லேடிஸ் போகிறோம், ஒரு ஜென்ஸ் ஒரு சார் மட்டும்தான் இருக்காரு. இப்போ அவங்களே வந்து நம்மளை ஏதாவது பண்ணால் கூட நமக்குமே பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அங்கே போகிறோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த அட்ரஸை தான் அவள் கொடுத்தா. அங்கே போகும்போது அந்த ஆள் கடைசி வரைக்கும் நாங்கள் போகிற வரைக்கும் வரவே கிடையாது, அந்த அட்ரஸ் கொடுத்த நபர். ஏன்னா அவங்க கிட்டேருந்து ஒரு ஆதார் கார்டோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் நாங்கள் வந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அதை மறுபடியும் இப்போ கோர்ட்லேருந்து நான் போய் சைதாப்பேட்டை கோர்ட்லேருந்து அந்த பொண்ணை நான் எடுக்கிறேன்னா அவங்களுக்கு நம்ம என்ஜிஓ சார்பாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி நான் மறுபடியும் சப்மிட் பண்ணோம் அந்த கோர்ட்டுக்கு. இந்த பொண்ணை நாங்கள் இப்படி கவுன்சிலிங் பண்ணி இவங்க பேரண்ட்ஸோட நாங்கள் விட்டுருக்கோம், அவங்க அங்கிளோட விட்டுருக்கோம் அப்படின்னு நாங்கள் பண்ணணும். ஆனால் அது பண்ண முடியல. அந்த ஆள் வரவே கிடையாது. கடைசி வரைக்குமே 8 நைட் ஆகி போச்சு. நாங்கள் போனது 12 மணிக்கு போனோம். நைட்டு 8, 9 ஆகுது. அது வரைக்குமே அந்த ஆள் வரவே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்க எங்களுக்கே பயமாயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் அந்த பொண்ணை அங்கே விடவும் முடியல, கூட்டிகிட்டும் வர முடியல.
அந்த பொண்ணு ஆனால் நான் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறான், அவன் நான் இங்கே இருக்கிறேன் பரவாயில்லன்றான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, கடைசி ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த ஹிந்தி பசங்களாம் வந்து நம்மளை இப்போ நம்ம தமிழ் ஆளுங்க தான் மம்மி மம்மின்னு தான் ஒரு பாசமாக கூப்பிடுங்க, மம்மி மம்மி. அது என்ன நினச்சாலும் இடத்துல நான் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தவங்க ஒரு பெரியவங்க மட்டும் இருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அதில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மேடம்கிட்ட கேட்டோம், மேடம் இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன், அதை பார்த்தா இது மாதிரி தெரியல அப்படின்னும் போது, இல்லை அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, நம்ம வந்து இப்போ நம்ம அவளை வச்சு பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டி நமக்கு வேறு இல்லை, அதனால நீங்கள் அந்த லேடிக்கிட்டே விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க நாங்கள். ஆனால் ஏதோ உள்ளுக்குள்ளே எனக்கு மனசு ஒரு இதுவாகவே இருந்தது. நம்ம வந்து என்ன இடத்துலேருந்து அவளை எடுத்தோம், மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துலையே அவளை நம்ம தள்ளுற மாதிரி ரொம்ப மனசு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே எனக்கு இருந்தது. அப்போ சார்கிட்ட கூட சொன்னேன், சார் இது அந்த மாதிரி இடம் மாதிரி தெரியல, அவங்க பேரண்ட்ஸும் வரல, யாருமே வரல, இது ஏதோ ஒரு தப்பான இடமா இருக்குது, பேசாமல் அந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு வரவும் தயாராக இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னா இல்லை இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள மீறி எதுவுமே நம்மளால பண்ணவும் முடியல. அப்போ கடைசி நேரம் என்ன நினச்சாலும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சின்னு அழ மட்டும் செய்கிறாங்க, அழுகுற அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு நாங்கள் அதை இடத்த விட்டு வந்துட்டோம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மறுபடியும் அவங்க அதுலேருந்து மீட்டாலும் அவங்களுடைய அந்த மனநிலை மாறல, இல்லை வேற யாருமே அவங்களுக்கு இல்லை, யாருமே இல்லைன்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதே இடத்துல தான் அவங்க தள்ளப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதே மாதிரி நிறைய கேஸ் சொல்லலாம். கேரளாவில் போகும்பொழுது ஒரு 2 கேஸ். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி 6 மாதம் தான். அப்போ வீட்டில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி பார்லருக்காக கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ கேரளா ஆளுங்களாம் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக ஒரு மசாஜ் பார்லருக்கு ஒரு நல்ல வேலை, உங்களுக்கு வந்து மாதம் 15,000 சம்பளம், சாப்பாடெலாம் கொடுத்துருவோம், அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வரும்போது இந்த பொண்ணு அன்னைக்கு பார்த்து அந்த ஆன்டி விஜிலன்ஸ் ஸ்குவாடு அந்த விபச்சார தடுப்பு பிரிவு மூலமாக போலீஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ஹோமில் போட்டாங்க. போட்ட உடனே அதாவது ஹோமில் போட்டுட்டு அவங்க ஃபோனுன்னு எதுவுமே கிடையாது, எந்த தொடர்புமே இருக்காது. அவள் குடும்பத்துக்கும் சரி இவங்களுக்கும் சரி இப்போ நம்ம போனால் கூட, நான் போனால் கூட மம்மி ஃபோன் கொடுங்க ஃபோன் தான் கேட்குங்க எல்லாமே. இங்கே வந்து ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோன் கொடுப்பாங்க, வாரத்துக்கு ஒரு நாள். ஏன்னா அவங்க அட்வொகேட்டை பேசணும், இல்லை ஃபேமிலியில் யார்கிட்டே எது பேசணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணுன்றதுக்காக வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்காது, பசங்க நிறைய இருப்பாங்க, எல்லாருக்குமே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 hour தான் அப்படி கொடுப்பாங்க. அந்த 1 hourக்குள்ளே எல்லாருமே பேச முடியாது இல்லையா. அப்படி அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் நான் வந்து சரி அந்த பொண்ணை நான் கேசிஸில் எடுத்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவளுக்கு நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன், இந்த பொண்ணுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதே சைட் பை அதே அந்த பார்லரோட ஓனர் வந்து ஒரு புரோக்கரை வச்சு அந்த புரோக்கரும் மறுபடியும் அவரும் ஃபைல் பண்ணுறாரு, நானும் ஃபைல் பண்ணுறேன், அந்த புரோக்கரும் ஃபைல் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது அப்போது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த கேஸ் வரும்போது அவருக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. இது நீங்கள் என்ஜிஓலேருந்து நீங்களும் ஃபைல் பண்ணுறீங்க, அவர் வேறு யாரோ ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாரு, யாராவது ஒருத்தவங்க தான் பண்ணணும், 2 பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருக்கு, அந்த இது வந்து தள்ளுபடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஒன்று நேரில் வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் நேரில் போயிட்டு மீட் பண்ணும்போது அவர் புரோக்கர்னு அதுக்கப்புறம் தெரிய வருது. சரி நான் அவர்கிட்ட நான் மேஜிஸ்ட்ரேட்டு சொன்னேன், சார் அந்த மாதிரி அந்த பொண்ணை ஹோமில் நான் பார்த்து கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன், அவள் யார் கூட வர விருப்பமோ நீங்கள் அவ கூட அனுப்புங்க. அவள் என்கிட்ட நான் அந்த இதுக்காக போகும்பொழுது என்கிட்ட வந்து, மேடம் நான் உங்கள் கூட வரேன், உங்கள் ஹோமில் இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால தான் நான் ஃபைல் பண்ணேன், இல்லாட்டினா நான் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் அவளோட சஜஷன் என்னமோ அதை கேட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு வர வச்சு கேட்கும்போது அவள் வந்து நான் மேடம் கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து அவங்க விட்ரா வாங்கினாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியே விட்ரா வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த கேஸ் நடக்கிறதுக்கு திருப்பி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிருக்கு, இங்கே ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் அவளை இங்கே ஹோம் கூப்பிட்டு வந்து அவளுக்கு நல்ல கவுன்சிலிங்லாம் கொடுத்து மறுபடியும் அவளை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கேட்டு கேரளாவில் கண்ணூர்ன்ற ஒரு கிராமம், அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஏர்லி மார்னிங் நாங்கள் போயிட்டோம், 6 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது, அவர் வேலைக்கு போயிருக்காரு, அவங்க மாமியார் தான் இருக்காங்க, அந்த பொண்ணோட மாமியார். அவங்கக்கிட்ட நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி அவள் வந்து தெரியாமல் நம்ம இப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அவள் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டே சொன்னால் எந்த மாமியார் ஒத்துக்குவாங்க. அதனால நாங்கள் வந்து இல்லை, அந்த பொண்ணு வந்து தெரியாமல் வழி தவறி வந்துட்டா, அதனால் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறோம், எங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தா. அவங்க நம்பவே இல்லை, என்ன அந்த ஊர் பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாரையும் கூட்டி கன்வின்ஸ் பண்ணுறோம், அவங்க நம்பவும் இல்லை. அவங்க வீட்டுக்காரன் வந்து எனக்கு வேணாம், அந்த பொண்ணு எங்கே இருந்தேன், கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு,
அவருக்கு அந்த பொண்ணு மேல நம்பிக்கை, எங்களுக்கு வேண்டாம் இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவங்க கூட்டிக்கவே இல்லை, வேணாம்னு சொல்லிட்டாங்க, சுத்தமா அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு திருவாண்டரத்துல இன்னொரு பொண்ணு இருந்தா, அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவங்க அப்பா கிட்ட அவர் பயங்கரமான ஆச்சாரியமா இருக்கிறாரு. அவரு அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சாரியமா இருக்குது. இந்த கேரளா நம்பூதிரிகள்ன்றாங்களா, அந்த அவரோட பொண்ணு, அவ வந்து ஏதோ சிங்கப்பூர் போறதுக்காக அவ ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கும்போது அங்க போய் கேஸ் மாதிரி போட்டுட்டு அவ மாட்டிக்கிட்டா. அவங்க வீட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த அப்பாவும் என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு மறுபடியும் நாங்க ரிட்டர்ன் எங்க ஹோம்கே வந்துட்டோம். அப்போ அவங்களுடைய அந்த பிற்காலம் இந்த மாதிரியான இன்சிடென்ட்கள் நடக்கும்போது அவங்களுடைய நிலைமை கேள்விக்குறியா ஆயிடுது. மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு முதல்ல நம்மளும் பெண் குழந்தைகள் வச்சிருக்கோம், நம்மளுக்கு இதை பற்றிய ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடத்தல்னா என்ன, எதுக்காக கடத்துறாங்க, எப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்கள பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளை குறிப்பா பெண் பிள்ளைங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை மாதிரி பியர் எஜுகேட்டர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இதை மாதிரி தடுக்கிறதுக்கான நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிராத்தல் நடக்குது, இது மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து போறாங்க, ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குமா, தவறா ஏதோ நடத்துறாங்க, இல்லை ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வருவாங்க, இல்லை அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க, திருமணம் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, ஏதோ சந்தேகத்திற்கு இடமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி என்ஜிஓவோ இல்லாட்டி நம்ம போலீஸ்லையோ கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி அழுதுட்டு இல்லை இது மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் அந்த நேரம் ஓடி வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இங்கே வந்துட்ட பிறகு எங்கே போனோன்றதே தெரியாது, திக்குத செலவு இப்படி முழிச்சிட்டு நிற்குங்க. அப்போ இது மாதிரி ஆளுங்களை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஏதோ அழுதுட்டு நிற்குது, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பழுது சரின்ட்டு அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம மீட்டு நம்ம போலீஸ்கிட்ட நம்ம ஒப்படைச்சு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அது மாதிரி செய்யும்பொழுது நம்ம இந்த மாதிரியான அதாவது முழுசா நம்மளால தடுக்க முடியலாலும் ஏதோ 1% நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நம்ம பண்றதுக்கு உதவியா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இவ்வளவுதான், நான் எல்லாமே இப்போ சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. எல்லாமே தெளிவா இருக்கு. ஒண்ணு எல்லாமே புரிஞ்சிருக்கணும், இல்ல எதுவுமே புரியாம இருக்கணும். எப்படி சொல்றீங்க, எல்லாமே புரிஞ்சிருச்சா? சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. சொல்லுப்பா. கண்டிப்பா. எது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது, இப்போ அதுதான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க நிப்பாங்க இல்லையா, அவங்க கூட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க சொந்தக்காரோ இல்லை ஏதாவது அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம், அவங்க அழுதுட்டு இருக்கலாம். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மேக்சிமம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ட்ரெயின்ல எல்லாம் அவங்க ஈஸியா இருக்கும். நமக்கு ஒரு அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஞ்சம் நைஸா பேசி என்ன ஏது சொல்லிட்டு நம்ம கேட்டு, இல்லை நம்ம அவசர போலீஸ் 100க்கோ போட்டு நம்மளுக்கு அதாவது 100% நம்மளுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னும் போது நம்ம 100க்கு ஃபோன் பண்ணி கூட அவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம். நம்மளுக்கு அது மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல சொல்லுவார். நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு. நம்ம ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருந்துதான் இதை தடுக்க முடியும் இல்லையா. நம்ம குடும்பத்துல நம்ம சுத்தி இருக்க இடத்துல நம்ம சமூக அமைப்புல நம்ம இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மளும் தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி இந்த மாதிரியான கடத்தல்களை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கலாம். சரி, வாய்ப்பளித்த அண்ணாள் மேடம், கிரேஸ் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் அண்ணாள் மேடம் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் அமைதியா பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக நன்றி.